வேலை செய்யலன்னா நான் செத்துருவேன் பண்ணு. இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் பசங்களை வாக்கிங் ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்றாங்க. தேவைப்படுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லைன்னா வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம்னு ஈஸியா சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. நான் நாகராஜ தான் லவ் பண்ணேன். அவர் கூட தான் நான் வாழ்வேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதுல நியாய தர்மம் எல்லாம் பார்க்க முடியாது. நியாய தர்மம் பார்க்க நான் என்ன வட்டி கடை பிசினஸ் நடத்திட்டு இருக்கேன்? காதல் பொருள் யாருக்கு சொந்தங்கிறத விட அந்த பொருளை யாரு முதல்ல விரும்பினாங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில பார்த்தா நாகராஜ முதல்ல விரும்பினது நான் தான். நாகராஜ் முதல்ல என்னதான் விரும்பினாரு. அதனால கடவுள் நாகராஜ் எனக்கு தான் முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் போல வேதவள்ளி கூட நாகராஜ வாழ விடாம பண்ணிட்டு இருக்காரு. நாகராஜ் எனக்கு கிடைக்கணுங்கிறது தான் விதி. அந்த விதி இருக்கிறதுனால தான் நாகராஜ் திரும்ப திரும்ப என்னை தேடி வந்துட்டு இருக்காரு. நாகராஜ் எனக்கு தான் அந்த கடவுளே முடிவு பண்ணிட்டான். அந்த கடவுள் முடிவு பண்ணதை நான் செஞ்சு காட்டுறேன். இந்த மல்லிகா நாகராஜா அடைஞ்சே தீர்வா. என் பேரு வேதா. இப்ப நான் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கேன். இந்த வீட்ல என்னை யாரோ கடத்தி அடைச்சு வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு யாராவது ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நாகராஜ். நீதானா? சாப்பிடுன்னு சொன்னா கேட்கணும். நானே போடுறேன். கையெடு கையெடு. சாப்பிடு. உடம்பு என்னத்துக்கு ஆகுது? சாப்பிடு. எத்தனை நேரம் இப்படி சாப்பிடாம இருப்ப? சாப்பிடுறா. என்னடா டேய், பசியோட இருக்காதரா. இந்த ஜூஸ் அது குடி. இந்தா சொன்னா கேளுடா. குடுறா ஜூஸா. அண்ணா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. ஏற்கனவே வேதா அண்ணியை காணும். நீ ரொம்ப நொந்து போயிருக்க.
அப்படி இருக்கும்போது நீ சாப்பிடாம வேற இருந்தியானா என்னத்துக்கு ஆகும் உடம்பு? ஒன்று புரிஞ்சுக்கோ, உடம்பு எந்த அளவுக்கு தெம்பா இருக்கோ அதே அளவுக்கு மனசும் தெம்பா இருக்கும். தயவு செஞ்சு சாப்பிடு. அனிதா பாத்தியா, இவர் பச்சை குழந்தை சாப்பிடாம அடம் பிடிக்கிறாரு. இவரை எல்லாரும் சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல. அக்கா விட்டா இவங்க ஊட்டி விட்டு தொட்டில கட்டி தாலாட்டும் பாடுவாங்க. இவங்க எப்பவுமே இப்படிதான்க்கா. நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும், வேடிக்கை மட்டும் பார்ப்போம். ஏதாவது சாப்பிடுற நாகராஜ். சாப்பிட்றா கண்ணா. என்ன சுத்தி இத்தனை பேர் இருக்கிறீங்க. அங்க ஏதாச்சும் தனியா என்ன சாப்பிட்டாங்களோ, என்ன கஷ்டப்படுறாங்களோ. அண்ணன் நம்பிக்கையா இருந்த அண்ணி கிடைச்சிடுவாங்க. நம்பிக்கை? என் நம்பிக்கையே வேதாஜி தாண்டா. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கும். வேணாம், வேதாஜியில் இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். வேதாஜி வேணும் எனக்கு. வேதாஜி இல்லைன்னா இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். டேய் டேய், வேதாஜி உங்களை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்க. எங்க வேதாஜி போயிட்டீங்க? ஏன் போனீங்க? என்ன வேதாஜி, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏமால தப்பு இல்லைன்னு சொல்ல. நானா முட்டாள், உங்களுக்கு தெரியும்ல. நானா சொன்னேன். நீங்க என்னால உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். என்னால வச்சுட்டீங்க. அடிச்சிருங்க. என்னால இவ்வளவு கஷ்டம். நீ போயிட்டீங்கன்னா யார் பார்த்துப்பா? எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது இல்ல. உங்களுக்கு ஒன்னும் ஆகல. ஒன்னும் ஆகல. இவ்வளவு கஷ்டம். சொன்ன கேளு, அழாத. நீங்க ஏன்
வேதாவிங்க விட்டு போனீங்க, போங்க நீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு போனீங்க? நான் வந்துட்டேங்க. அழாதீங்க. அனி, உங்களை யார் கடத்தினாங்க உங்களுக்கு தெரியுமா? அவங்கள உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? அவங்க முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டேய், வந்தது வர கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க. முதல்ல உட்காருமா, வாமா. போடா போடா, கூட்டு போடா. போடா, உட்காரு. போடா, உட்காருங்க அத்தாச்சி. உட்காருங்க. எங்கம்மா இருந்து நீ? ஆண்டு முடியல நல்லபடியா வந்து சேர்ந்துட்டியம்மா. ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்ன ஆச்சுன்னு தவிச்சு போயிட்டோம். பாரு, நாகராஜன் உன்னை காணும்னு வைத்தியமா ஆயிட்டமா பரிதவிச்சு. இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. எனக்கு வந்து பெரிய பிரச்சனையை சமாளிச்சு உயிரையே பணிய வச்சு என்ன ஒருத்தவங்க காப்பாத்திட்டாங்க. யாரு வேதாஜி? யாரு வேதா? சொல்லுங்க நீ யார் அவங்க? யாருமா அது? இவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்காரு. உயிரையே பணிய வச்சு உன்னை காப்பாத்தின நல்ல மனுஷன் யாரு? மனுஷன் இல்ல மாமா, மனுஷி. ஒரு லேடி தான் என்ன காப்பாத்தினாங்க. லேடியா? உன்னை இவ்வளவு ரிஸ்க் எடுத்து காப்பாத்துறது ஒரு லேடியா? நம்பவே முடியலையம்மா. யாருமா அந்த லேடி? இவங்க தான் மாமா. நீயா? வேதாவை நீயம்மா காப்பாத்தின? நம்பவே முடியலையம்மா. மல்லிகா, இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கேன். இதுக்கு நான் எப்படி என்ன நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? என்னம்மா, நாங்க ஏதோ பெரிய வார்த்தையா பேசிட்டோம்னு சொல்ற. நீ செய்தது சின்ன உதவியா? எத்தனை பெரிய காரியம் பண்ணிருக்கிற. நாங்கெல்லாம் தவியா தவிச்சு போனோம். எங்க இருக்கானே தெரியல, போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆமா, இவ இருக்கிற இடத்த நீ எப்படி கண்டுபிடிச்ச? உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, நான் கார்ல போயிட்டே இருந்தேன். அப்போ ஒரு பேப்பர் வந்து என் கார் மேல விழுந்தது. இந்தாங்க, இதுதான் அந்த லெட்டர். இந்த லெட்டர்ல என்னை யாரோ அடைச்சு வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு என்னை யாராவது காப்பாத்துங்க, என் வீட்டுக்காரருக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு எழுதி ஃபோன் நம்பரும் இருந்தது. சரி, அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அது லேட் ஆயிடும். அது வரைக்கும் ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் அவங்கள காப்பாத்துறதுக்கு நானே அந்த வீட்டுக்குள்ள போனேன். ஐயோ கடவுளே, உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ நான் படுத்து பேசிட்டே இருக்கேன் பாரு. என்ன என்ன? விடு. உங்களுக்கு ஒன்றும் ஆகல? சரி வாங்க போலாம்.
ஏய் அவளை விடு. முடியாது. அவளை விடுன்றல. என்ன மீறி இவ்வளவு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன சும்மா பேசினே இருக்கிறேன். அண்ணே இல்ல. ஏய் வாடா. ஏய். ஏய். எங்கடி தப்பிக்கிற? நான் அந்த பேப்பர்ல எழுதி போடும்போது யாராவது ஆம்பளை தான் வந்து காப்பாத்துவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க வந்து காப்பாத்துவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்காக ரிஸ்க் எடுத்து என் மேல விட வேண்டிய அடிய வாங்கி என்ன இவங்க காப்பாத்திருக்காங்க. ஐயோ, மல்லிகா வேதாஜியை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி. மல்லிகா, நீ இப்ப எங்கம்மா இருக்கிற? எப்படி இருக்கிற? மாமா, இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இவங்க அம்மா எல்லாம் ஒரு காலத்துல எங்க வீட்டு வேலைக்கு ஒத்தாசியா இருந்தாங்க. ஐயோ, அதெல்லாம் பழைய கதை. இப்போ நான் சென்னையில தான் இருக்கேன். ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து ராமசாமிங்கிற ஒரு பெரியவரை நான் காப்பாத்தினேன். அவருக்குன்னு யாருமே இல்லை. அதனால நான் அவர் கூட அவங்க வீட்லயே தங்கி அவரை பார்த்துக்கிட்டேன். அவரும் என்ன அவரை மகளா தத்தெடுத்துக்கிட்டாரு. கொஞ்ச நாள்ல அவரு தவறிட்டாரு. இப்போ நான் தனியா தான் இருக்கேன். என்ன மல்லிகா எப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு இனிமே நாங்க இருக்கோம். இனிமே எக்காரணத்தை கொண்டும் இப்படிலாம் சொல்லவே கூடாது. சரி, அப்போ நான் கிளம்புறேங்கய்யா. எது கிளம்புறியா? என்னமா இது? இது உனக்கு நல்லா இருக்கா? எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கிற. வந்தது வராதமா கிளம்புறேங்கிற. அப்படி எல்லாம் போக முடியாது. இருந்து எங்களோட விருந்து சாப்பிட்டு கொடுக்கற பரிசு பொருள்லாம் வாங்கிட்டு தான் போகணும். இல்ல இல்ல, எனக்காக நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். என்னம்மா? இல்ல, நீங்க அப்படிலாம் சொல்லவே கூடாது. இங்க பாருங்க, எனக்குன்னு எல்லாமே இருக்கு. உங்களை மாதிரி நல்ல சொந்த பந்தங்களை தவிர. நீங்க எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒட்டுமொத்த சொந்த பந்தங்களோட எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. எனக்கு அதுவே போதும். என்னம்மா இது? அவ்வளவுதானே? உங்களுக்கு அதான் இஷ்டம்னா நாளைக்கே வரும். ரொம்ப சந்தோஷம். வீட்டு அட்ரஸ் வேதாக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன். நான் வரேன். ஐயா. என்னம்மா? அன்னைக்கு இந்த வீட்ல இருந்து திருடிங்கிற பட்டத்தை வாங்கிக்கிட்டு நான் வெளியே போனேன். ஆனா இன்னைக்கு இந்த வீட்ல இருந்து திருடு போன பொக்கிஷத்தை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா. பாருமா, அதையே இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காதம்மா. பழசெல்லாம் மறந்துடு. இப்ப நடந்தது நினைச்சா எனக்கே தலை குடிவா இருக்கு.
நல்லா இருப்பேன் மணி, ரொம்ப நல்லா இருப்பேன். சரி, நான் வரேன். போயிட்டு வா. மல்லிகா, மல்லிகா, என்னக்கா, என்னாச்சு? என்ன மல்லிகா இப்படி பண்ணிட்ட? ஏன், என்ன பண்ண? உன் வாழ்க்கைய தட்டி பறிச்சவள நீ உயிரை பணைய வச்சு காப்பாத்திருக்க. அவ மட்டும் இல்லனா இந்நேரம் நீ இந்த வீட்ல நாகராஜ் கூட மகாராணி மாதிரி சந்தோஷமா வாழ்ந்திருப்ப. அது நடக்காம போனதுக்கு அவதானே காரணம். ஆனா நீ என்னடானா அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்க. ஏன்? என்ன கல்பனா, கூட்டு சேர்றதுக்காக பிளான் பண்றியா? யாரோட கூட்டணியும் இப்ப எனக்கு அவசியம் இல்லை. பொண்ண மாதிரி இல்ல, தனியாவே நின்னு எல்லாரையும் காலி பண்ணுவா இந்த மல்லிகா.